தலைவர் மக்கள் முன் அடிக்கடி தோன்ற வேண்டும் என்ற ஒரு விருப்பு அவருக்கு இருக்கிறது. அதனாலதான் இந்த அடிக்கடி இந்த முதலமைச்சர் வேட்பாளராக நான் இருக்க தயார், எனக்கு விருப்பம் என்று ஒரு அறிக்கை விட்டார். இப்போது இதை விட்டிருக்காரு. அடிக்கடி இந்த மீடியாக்கள்ல தான் வர வேண்டும், மக்களுக்கு அதை தன் மனம் பதிய வேண்டும். இது ஒரு விளம்பரம், இது தனக்கான விளம்பரமே தவிர மக்களுக்கான போராட்டம் அல்ல. அது இலங்கை அரசை அல்லது இலங்கை இராணுவத்தை அல்லது இலங்கையினுடைய அரச இயந்திரத்தை நாங்கள் முடக்குவதற்கு அல்லது அவர்கள் எங்கள் மீதான ஒரு கரிசனை காட்டுவதற்கு நாங்கள் போராட்டம் சரியான வழியிலே செய்யப்பட வேண்டும். வேண்டுமானால் இலங்கை அரசை பாதிக்கக்கூடிய வங்கிகளை முடக்குவது, இவ்வாறான வேலைகளைத்தான் நாங்கள் செய்ய வேண்டும். அதே போல இலங்கை கொழும்பிலே நீங்கள் ஒரு 20 பஸ்ல ஆக்களை கொண்ட இறக்கி போட்டு எம்பசிகள் இருக்குது, நோர்வே எம்பசி இருக்குது, அமெரிக்கன் எம்பசி, பிரிட்டானிய எம்பசி, இந்தியன் எம்பசி. இந்த எம்பசிகளுக்கு முன்னால் போராட்டத்தை நடத்துங்கள். இதுதான் அரசை பாதிக்கும், இதுதான் அரசுக்கு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும், நெருக்கடியை கொடுக்கும். அதை விடுத்து விட்டு நீங்கள் வடக்குல பூட்டி போட்டு படுத்திருந்தால் யாரு கேட்பான் உங்களை? இந்த உலகம் ஒருத்தரையும் பார்க்காது. இங்க நலன் சார்ந்ததான் உலகம். நீங்கள் இந்த பொது அபிப்பிராயம், அதாவது உலகளாவிய ஒரு பொது அபிப்பிராயத்தை எங்களுக்கு சார்பாக திருப்பாமல் நீங்கள் உங்களுக்குள்ளேயே அபிப்பிராயத்தை வச்சுக்கொண்டு நீங்கள் உங்களுக்குள்ளேயே சண்டை பிடிச்சு கொண்டு உங்களை முன்னப்படுத்துறதுக்கு நீங்கள் போராட்டங்களை அறிவிச்சு கொண்டிருப்பதால எந்த பயனும் கிடையாது. நீங்கள் இவ்வளவு ஒரு போராட்டத்துக்கு நீங்கள் ஒரு வீரியமான மனிதராக வந்துட்டீங்களோ, கிளம்புங்கோ, ஒரு 20 பஸ் எடுங்கோ, யாழ்ப்பாணத்துல இருந்து வன்னியில இருந்து ஒரு 20 பஸ் எடுங்கோ, மட்டக்களப்பில இருந்து ஒரு 20 பஸ் எடுங்கோ, ஆக்கள் ஏத்துங்க. ஆக்கள் வருவினம், நீங்க ஆக்கள் வர மாட்டாங்கன்னு சொல்லாங்களா? அதாவது பாதிக்கப்பட்ட தமிழ் மக்கள் போராட தயாராக இருக்கிறார்கள், வருவார்கள். நீங்கள் கொழும்புல இறக்கி போராட்டத்தை நடத்துங்க முடிந்தால். அதை விடுத்து இங்க யாழ்ப்பாணத்திலையும் கிளிநொச்சியிலையும் முல்லைத்தீவிலையும் மட்டக்களப்பிலையும் நீங்கள் ஆர்ப்பாட்டத்தை செய்து ஒன்றுமே செய்ய மாட்டீங்க. முடங்கி போய் படுத்திருக்க சொல்லி போட்டு கடையை பொடி போட்டுருங்கன்னு சொல்லி போட்டு ஒன்று நடக்காது. நீங்க உங்களுக்கு நல்ல தருணம் பார்த்து நீங்கள் செய்வீர்கள். அந்த அதாவது நடக்க மாட்டாதவன் சித்தப்பன் வீட்டுல பொம்பளை கேட்கிற மாதிரி நீங்கள் என்ன செய்வீர்கள் என்றால், நல்லூர் திருவிழா நடந்து கொண்டு இருக்குது, இங்கால மடுமாத உற்சவம் இருக்கிறது, அதே போல பல கோயில்கள திருவிழாக்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த காலத்துல நீங்கள் கதவடைப்பு செய்வது என்பது வெற்றி பெறுமா? உங்களோட அடுத்த இன்னொரு வகையில கேட்டால் அது வெற்றி பெறுமா? இல்ல. கோயிலுக்கு போறோம், கோயிலுக்கு போய்த்தானவான், சர்ச்சுக்கு போறோம் போய்த்தானவான். இதை ஒன்று நீங்க திறக்க முடியாது. அப்ப இதை நீங்கள் இந்த பொருள், அதாவது இந்த படுகொலை செய்யப்பட்ட ஒரு எடுக்கப்படுகின்ற ஒரு போராட்டத்துக்கு மக்கள் ஆதரவு இல்லை என்றே காட்ட போறீங்க. ஏன் அனுர அரசாங்கத்துக்கு நீங்கள் பின்தவால வாழ் பிடிக்கிறீங்களோ அல்லது பின்தவால நீங்கள் அங்க ஒத்தனம் கொடுக்குறீங்களோ? பின்னுக்கு போய் நல்லா நீங்கள் மசாஜ் பயிர்றீர்கள். முந்தையும் நீங்கள் 2 பேரும் சுமந்திரனும் சம்பந்தனும் போய் மைத்திரிக்கும் மசாஜ் செய்திகள், மைந்தாக்கும் மசாஜ் செய்திகள், இப்ப இவருக்கு மசாஜ் செய்ய போறீங்க. அழுத்தம் கொடுக்குறோம். அந்த மசாஜ் என்று நான் சொல்றது அழுத்தம் கொடுக்கணுமா? இது அழுத்தம் இல்லை, இது அழுத்தமே கிடையாது.